அன்றாட உணவில் அடிக்கடி சேர்க்கும்போது எந்தெந்த நோய்கள்லாம் ஏற்படாமல் தடுக்க முடியுன்றதை பற்றி தெளிவாக பார்க்கலாம். முதல்ல இந்த புடலங்காய் தொடர்ந்து நம்ம அன்றாட உணவில் சேர்த்துட்டே வரவங்களுக்கெல்லாம் கிட்னி அப்படின்னு சொல்லக்கூடிய சிறுநீரகம் உறுப்பு ரொம்ப ஆரோக்கியமாக செயல்படும். இதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆன்டி ஆக்சிடென்ட் எல்லாமே சிறுநீரக கற்கள் உருவாகக்கூடிய வாய்ப்பை ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிடும். கூடவே இந்த புடலங்காயில் பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான ஒரு வேதிப்பொருள் குக்குர்பிட்டேசின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேதிப்பொருள். இந்த குக்குர்பிட்டேசின் அப்படின்றது என்ன செய்யும்னா, நம்ம கல்லீரல் உறுப்பில் இருக்கக்கூடிய அத்தனை கழிவுகள் எல்லாத்தையும் வெளியேற்றம் செய்து கல்லீரல் உறுப்பு ரொம்ப ஆரோக்கியமாக செயல்பட வைக்கும். இதனால் கல்லீரல் சம்மந்தப்பட்ட ஃபேட்டி லிவர் மாதிரியான கல்லீரல் பாதிப்பெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் ரொம்ப ரொம்ப கம்மியாயிடும். அதோட மட்டும் இல்லை, தொடர்ந்து புடலங்காய் நம்ம அன்றாட உணவில் சேர்த்துட்டே வரவங்களுக்கு இதயம் உறுப்பு ரொம்ப ஆரோக்கியமாக செயல்படும். இதயம் சம்மந்தப்பட்ட மாரடைப்புலாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் இது ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணும். கூடவே புடலங்காயில் கால்சியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஊட்டச்சத்து. இந்த கால்சியம் ஊட்டச்சத்து நம்ம எலும்புகளை நல்லா வலுவடைய செய்யும். எலும்புகள் மட்டும் இல்லை, பற்களை கூட நல்லா வலுவடைய செய்யும்.